வணக்கம். நமது திருமலா திருப்பதியில் பகவான் மகாவிஷ்ணு ஆசாட மாதம் சுக்ல ஏகாதசி அன்று சயன கோலத்துக்கு செல்வார். அப்போது சயன கோலத்துக்கு சென்றவர் கைசிக துவாதசி அன்று சயன கோலத்தில் இருந்து எழுவதாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. மேலும் மகாவிஷ்ணு சயன கோலத்தில் இருந்து எழுவதை வரவேற்கும் விதமாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கைசிக துவாதசி விழா கொண்டாடப்படுகிறது. அவ்வகையில் புதன்கிழமை கைசிக துவாதசி ஆஸ்தான விழா நடைபெறுகிறது. இதையொட்டி அதிகாலை சுப்பிரபாத சேவா தோமால சேவையை தொடர்ந்து கோவிலில் உள்ள பஞ்சமூர்த்திகளில் ஒருவரான உற்சவர் உக்ர சீனிவாச மூர்த்தி தனது உபய நாச்சியார்களான ஸ்ரீதேவி பூதேவியுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி கோவிலின் 4 மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளனர். மேலும் அன்று அதிகாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை வீதி உலா நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அதன் பின்னர் உற்சவமூர்த்திகள் கோயிலுக்குள் சென்று கொண்டு செல்லப்படுகின்றனர். அங்கு கைசிக துவாதசி ஆஸ்தானமானது நடைபெறும். ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே உக்கிர சீனிவாசமூர்த்தி கோவிலில் இருந்து வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். மற்ற திருவிழாக்கள் மற்றும் ஆன்மீக நிகழ்வுகளின் பொழுது மலையப்ப சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். உக்கிர சீனிவாசமூர்த்திக்கு வேங்கடத்து உறைவார், ஸ்னவன பேரார் என்ற பெயர்களும் உண்டு. 14ஆம் நூற்றாண்டு வரை உற்சவமூர்த்தியாக இருந்தவர் இவரே. சூரிய ஒளி மேனியில் பட்டால் உக்ரம் அடைவார் என்பார். அதனால் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் கைசிக துவாதசி என்று மட்டுமே உக்கிர சீனிவாசமூர்த்தி கருவறையில் இருந்து வெளியே கொண்டு வரப்படுகிறார்.